ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அவுட்லைனை ஈஸியாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜா ஹெக்டே என்ன டான்ஸ்ன்னு சொல்கிறீங்க? சரி, ஓகே, விடுங்க, அதை விட்டுருங்க. நம்ம ட்ராயிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்ன ஸ்கேல் ஒன்று வேணும். இந்த ஸ்கேல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐஸு நோஸ் வரைகிறதுக்கான லைன் வந்து போட போகிறோம். லைனை நான் போடுறதுக்கு ஸ்கேலை வந்து ஒரு மாதிரி கர்வ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து கர்வ் பண்ண மாதிரி இருக்குது. 2 லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக விட்டுருக்கேன். நிறைய பிகினர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போடுவீங்க, அப்படி போடாதீங்க. நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரோடைய ஐஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் கொஞ்சம் கர்வ் ஆன மாதிரி இருக்குது. அதனால் கர்வ் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது ரைட் ஐலேருந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான திரும்பி இருக்கக்கூடிய ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைட் ஐலேருந்து நீங்கள் வரையலாம். ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஐஸ் வரைஞ்சதுக்கப்புறமா நோஸோட லைன் வரைஞ்சோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த ஐஸ் வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரைட் சைடில் ஒரு ஃபேஸ் திரும்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐஸோடைய லைன் வந்து கவனித்து போடுங்க. அந்த நான் போட்டிருக்கக்கூடிய ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக கர்வாக இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பிகினர்ஸ் விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த லைன் கவனமாக பார்த்து போடுங்க. மேலே இருக்கக்கூடிய லைன் போடும் போது பிகினர் வந்து அந்த நம்ம ஐஸோடைய லைனில் டச் பண்ணுற மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஸோ அப்படிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க போடுற மாதிரியா இருந்தால். கீழே இருக்கக்கூடிய லைன் பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸ் வரையலாம். அதாவது ஐப்ரோஸ்னால் 2 ஐப்ரோ இல்லை. இப்போ அந்த ரைட் ஐ வரைஞ்சிட்டு இருக்கேன் அதோட ஐப்ரோ மட்டும்தான். ஐப்ரோ வரைகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நோஸோடைய அந்த லைன் வந்து வரைஞ்சிடணும் அந்த கண்ணுக்கிட்ட. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐப்ரோ வரைகிறதுக்கு. ஐப்ரோவோடைய எண்டிங் பாயிண்ட் அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி வந்து சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு அதோடைய ஷேப் மட்டும் ஃபஸ்ட்டு வரைங்க. நிறைய பேர் அந்த கோடாக இழுத்து விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இழுத்து விட்டுறீங்க. அது ரியலிஸ்டிக்கான லுக் வந்து ஐப்ரோக்கு வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வரைகிறது அவுட்லைனாக இருந்தாலுமே சரி நம்ம கரெக்டாக வரையணும் இல்லையா? ஸோ அடுத்த ஐ வரைகிறதுக்கு நோஸோடைய ஷேடிங் லைன், அதாவது நோஸோடைய ஷேடிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைன் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸோடைய லைன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த 2 ஐயுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக ஈக்குவலாக இருக்கா இல்லையாங்கிறது பாருங்கள். சைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போது இந்த ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட் சைடில் திரும்பி இருக்கிறதுனால அந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்கக்கூடிய ஐ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நல்லா நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வரையணும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஐபாலோடைய அவுட்லைன் வரைகிறப்போ அந்த ஒயிட் வந்து ஏரியா இருக்கு இல்லையா? அந்த ஒயிட் ஏரியாவை கொஞ்சம் கவனமாக பார்த்து விடுங்க. ஸோ அது வந்து நல்ல கேப் இருந்தால் தான் கண்ணுக்கான ரியலிஸ்டிக்கான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன ஷேடிங்காக பண்ணிகிட்ருக்கோம் ரியலிஸ்டிக் லுக்குன்னு நீங்கள் கேட்காதீங்க. நம்ம அவுட்லைன்லேயும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். ஸோ சேம் லைன் போட்டாச்சு. இப்போது இந்த ஐப்ரோவையும் நம்ம ரைட் ஐப்ரோ எப்படி வரைஞ்சோம் இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட எண்டிங் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஷேப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது அந்த லைன் எப்படி போகுது அந்த ஃப்ளோ பாருங்கள். எந்த இடத்துல அது வந்து வளையுது, எந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது. ஐப்ரோலாம் ஒரு சில ஐப்ரோஸ்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஐஸ் வந்து ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிட்டோம். கீழே இருக்க லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பிகினர்ஸ் வந்து விட்டுடுறீங்க. அது கண்ணில் சம்மந்தமே இல்லாத லைன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல் வந்து நோஸ் வரையலாம். நோஸ் வரைகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடாக வந்து மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நோஸ்லாம் வரைகிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோஸ் வரையணுன்னா அதோடைய ஸ்டார்டிங் லைன் ஐலேருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஐலேருந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல நோஸ் வந்து முடியுது. ஸோ இந்த மார்க்கு அதே மாதிரி நான் ரைட் சைடில் வச்சேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லைன்ஸ் உள்ளுக்குள்ளார அந்த நோஸோடைய லைன்ஸ் ஷேப்பை கொண்டு வர லைன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த லைன்ஸ் எப்படி வந்து போயிட்டு எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த மூக்குக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்ஸை வந்து நம்ம மூக்கு லைனில் நம்ம வந்து போட்டால் தான் அந்த மூக்கோடைய ஷேப் நல்லா கிடைக்கும். நம்ம மூக்கு மாதிரியே தெரியும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி மூக்குக்கு சைடில் ஒரு லைன் வந்துடுது பார்த்தீங்களா? அது வந்து லிப்ஸோடைய லைனில் ஜாயின் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூக்கை வந்து நல்லா கவனிக்கிறது கிடையாது. இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ மூக்கு எனக்கு சரியாக வரல. நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டான லைனை நான் போடுறப்போ எனக்கு நோஸ் எப்படி கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நோஸ் வந்து கரெக்டாக வரும். ஸ்டெப் 3ல் நம்ம இப்போ லிப்ஸ் வரையலாம். லிப்ஸும் நம்ம வந்து ஐலேருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும், கவனம் பார்க்கணும். இப்போ ரைட் சைடில் நான் வந்து நோஸ்லேருந்தே பார்த்துக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் திரும்பி இருக்கிறதுனால அந்த நோஸ்கிட்டே வந்து நமக்கு லிப்ஸோடைய லைன் கிடைச்சிடுது. அப்புறம் லிப்ஸோடைய மேலே லைன் வந்து மூக்குக்கிட்ட இந்த லைன் வைக்கணும். கீழே ஒரு லைன் போடுவோம் இல்லையா? அது நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம லிப்ஸோடைய மேல் லிப்ஸ், அதாவது மேல் லிப்ஸ் கீழ் லிப்ஸ்னு 2 லிப்ஸ் இருக்கும் இல்லையா? மேலே உதடை வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கீழே உதடுக்கான சைஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 3 பார்ட்டு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கண்ணை பார்த்துட்டு வைக்கணும்.
அப்புறம் மூக்குக்கு கீழே அந்த கேப்பை நோட்டீஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம லிப்ஸோடைய மேல் லிப்ஸ் இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மேல் லிப்ஸோடைய லைனை வந்து கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கப்புறமா கீழே லிப்ஸை நம்ம வரைவோம். கீழே லிப்ஸை வந்து வரைகிறப்போ இந்த மேலே லிப்ஸோடைய நடுவில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை கவனித்து தான் நம்ம வரைவோம். ஸோ அதுலேருந்து இந்த லிப்ஸோடைய லைன் எந்த அளவுக்கு கேப் விட்டு அந்த லிப்ஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம லிப்ஸ் வரைவோம் இல்லையா. ஸோ இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும் லிப்ஸோட சைஸ் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம வச்சது என்னமோ வெறும் 3 மார்க் மட்டும். அந்த 3 மார்க் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4 ஃபேஸோட ஷேப் வரைகிறது. இந்த 2 ஐப்ரோவில் இருந்து தான் ஃபேஸோடைய ஷேப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் அந்த லெஃப்ட் ஐப்ரோவில் இருந்து மேலே ஒரு சின்ன மார்க் வச்சுருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஐயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க் வைக்கலாம், இல்லைனா ஐப்ரோவில் இருந்து கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த லைனை பொறுத்து இருக்குது. நம்ம ஃபேஸோடைய ஷேப்புக்கான லைன் வந்து நம்ம எங்கே வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை பொறுத்து வரையணும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஐப்ரோவில் இருந்து மேலே ஒரு லைன் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ரைட் சைடில் நெத்தியோடைய லைனாக இருக்க போகுது. இப்போது அந்த கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கர்வ் லைன் இருக்கா, அந்த சின்ன லைன் வந்து போட்டு அது வந்து ஒரு ஷார்ப்பான இந்த இடத்துல பாருங்கள், முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது, எங்கெல்லாம் வளையுது அப்படிங்கிற லைன் வந்து நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ லிப்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மார்க் வச்சுருக்கேன். இந்த ஷார்ப்பான இடத்துல நிறுத்திருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து அதை கர்வ் பண்ணி கொண்டு வந்து அந்த லிப்ஸ் பக்கத்தில் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணுறேன். லிப்ஸுக்கு கீழே அந்த சின்னுக்கான அந்த மார்க் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஷேடிங் வருது, அதுக்கப்புறமா இது கீழே அந்த ஃபேஸோடைய ஷேப் வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தான் நிறைய பிகினர்ஸ் வந்து தப்பு பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் பிக்சரை நல்லா கவனமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேஸோட ஷேப் சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் முடிஞ்சிருச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹேரோட ஃப்ளோக்கான லைன் இது வரைக்கும் போகுது. ஸோ இழுத்தாச்சு. இப்போ நம்ம நெத்திக்கான அந்த லைன் வந்து வரையலாம். ஸோ ஹேரோட ஃப்ளோ இது வரைக்கும் போயிடுச்சா. ஸோ இப்போ நெத்திக்கான ஃப்ளோவான அந்த லைன் வந்து பாருங்கள் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அந்த முடி வந்து பிரியுது பார்த்தீங்களா உங்களுடைய நெத்தியில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்தணும். இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நம்ம நிறுத்தலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல முடி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த முடி வந்து பிரியுது. ஸோ அவங்களுக்கு ஸோ அதனால் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாதி ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய ஃபேஸ் ஷேப்புக்கு நோஸ்லேருந்து இந்த இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லிப்ஸில் இருந்து ஸோ இந்த ஃபேஸோட ஷேப் லைன் எங்கே வருதுன்னு பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படியே இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போவும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணும்போது லைன் வந்து நல்லா ஷைனிங்காக போடுங்க. ஒரு மாதிரி வளைஞ்சி ஒரு மாதிரி போட்டிங்கன்னா அந்த லைன் வந்து நல்லா வராது. ஸோ இப்போ நமக்கு ஃபேஸோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ஈஸியாக கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த மெத்தட் தான் நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்து யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ப்ரோ நான் இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வரக்கூடிய டுட்டோரியல்லாம் நான் சொல்ல தேவையில்ல. இது நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஃப்ரீயானில் வரைகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கமிஷன் ஆர்ட் ஒர்க்குடைய ஒரு சின்ன டீட்டெயில், உங்களுக்கு கமிஷன் ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்ம எல்லா சைஸ்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பென்சில் அண்ட் கலர் பென்சிலையும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அப்புறம் பூஜா ஹெக்டே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீதர்.